அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன, பகிரலாம்? தென்னிந்திய பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தொடர்ச்சியாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை அதை ஒட்டிய உள் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலை அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இன்றைய வானிலை முன்னறிவிப்புல கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. 14 மாவட்டங்கள் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில நாளைய தினம் தமிழ்நாட்டுல நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 5 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்த தென்மேற்கு பருவமழை காலத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய இயல்பான மழை அளவை விட கூடுதலான மழை அளவு கிடைத்திருக்கக்கூடிய நிலையில நமக்கு தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் நீடிப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தமிழகத்தின் பிற பகுதிகளில், அதாவது கனமழைக்கு வாய்ப்பில்லாத மற்ற பிற மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்பு லேசான முதல் மிதமான அளவில் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த நிலை அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கும், அதாவது தமிழகம் முழுவதும் ஓரிரு இடங்கள்ல லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கும் தொடர்வதாகவும், கனமழைக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்துக்கு தொடர்வதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.